அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் வார இந்த உலகம் ஃபுல்லா ஆரம்பிச்சிட்டாரு. உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும், அதுவும் ரஷ்யாவுக்கும் பெலருஸ்க்கும் மேல டாரிஃபை போடலீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரஷ்யா கூடயும் பெலருஸ் கூடயும் பெருமளவில் ட்ரேடு வர்த்தகம் எதுவும் பண்ணிக்கல. ஸோ அதனால அவங்கள விட்டுட்டாரு. ஆனால் மற்ற நாடுகள் அதுவும் குறிப்பாக நம்ம மேலையெல்லாம் டாரிஃப் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இந்த டாரிஃப்ங்கிறது என்னன்னா, நம்ம அதிக அளவுல அமெரிக்காவோட பொருட்கள் நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ணும்போது வரிகள் போடுறோம். ஸோ அதே போல நம்மளோட பொருட்கள் அமெரிக்கால இறக்குமதி பண்ணும்போது அவங்க வரி போடுறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு ஈக்குவலா தானே இருக்கு. ஏன்னா அவங்க நாடு வளரணும், எல்லா நாடும் வளரணும் அப்படிங்கிறது போல கேட்கறதுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தான் தோணும் ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது. ஆனா இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே டாலர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அமெரிக்காவோட கரன்சி. இப்போ நம்ம அதிக அளவுல அமெரிக்காவோட பொருளை வர்த்தகம் பண்ணோம்னா தான், அவங்க பொருள் நம்மளோட பொருளை அவங்க வாங்கினா தான் அவங்களோட பணம் நம்மளுக்கு வரும். ஸோ அப்படி வந்ததுனா தான் நம்மளோட எக்கனாமியை அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போக முடியும். இப்போ அது சரிசமமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளோட நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இது எப்படி ஈக்குவலா இருக்கலாம்னா, அமெரிக்காவும் ஒரு காமன் கரன்சி யூஸ் பண்ணும், நம்மளும் ஒரு காமன் கரன்சி யூஸ் பண்றோம் அப்படின்னா பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை எப்பவுமே நம்ம அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்கோம், நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதுக்காக இது போல செய்யறாங்க அப்படின்னு சிலர் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா இன்னும் சிலர்ல என்ன சொல்றாங்கன்னா, உலகப்போர் ஆரம்பிக்க போகுது இல்லையா, ஸோ அதனால முன்னாடியே டீகப்பிள் ஆகுறாங்க. அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் மூலியமா இணைஞ்சிருக்காங்க. இப்ப அந்த இணைஞ்சதுல இருந்து விடுபட்டு நம்ம எல்லாருமே பொருளாதார ரீதியா தற்சார்பு அடைய ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி அடைஞ்சாதான் அந்தந்த நாடுகள் போர்க்காலத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தங்கு தடை இல்லாம அவங்களால பண்ணிக்க முடியும். இப்போ இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்கால இருந்து உற்பத்தி பண்ணி அமெரிக்கர்கள் யூஸ் பண்ணாதான் எல்லாத்துக்குமே பண்ணா அமெரிக்கா யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இல்லாம இருக்கும். வர்த்தகம் அப்படிங்கிறது பெருமளவு டிபெண்ட் பண்ணாம தற்சார்பு அடைஞ்சு உள்நாட்டுல இருக்கக்கூடியதை உள்நாட்டிலேயே பார்த்துக்க வேண்டியதா இருக்கணும். ஸோ அப்பதான் போர் காலகட்டங்களில் பெருமளவுல பாதிப்படையாம இருக்கும். இன்கேஸ் அது போல இல்லாம இருந்தா இப்ப எப்படி முட்டைக்கே பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்கிட்டயும் எங்க முட்டை கொடுங்க அப்படிங்கிற கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள். ஸோ அது போல நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னா மிக பெரும் சிக்கலாயிரும். ஸோ இது போல காரணங்களை வச்சு பார்க்கும்போது போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதனாலதான் டாரிஃப் போட்டு தற்சார்பு மயமாகிறதுக்கு எல்லா நாடுகளும் முடிவெடுத்து தனித்தனியாக ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளோட பொருட்கள் வெளிநாட்டுல ஏற்றுமதி ஆகலைன்னா உள்நாட்டுல கொடுக்கறதுக்கு அதிகமான வேலைகள் பார்ப்பாங்க. ஸோ அப்போ உள்நாட்டில் என்னென்ன பொருட்கள் அதிகமாக வேணுமோ அதை உற்பத்தி பண்ணி உள்நாட்டுக்குள்ளே சர்க்குலேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இது போல வேலைகளுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். பல நாடுகளும் தற்சார்பு மையத்தை நோக்கி திரும்புவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ அது டாரிஃப்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போர் அப்படிங்கிற சொல்றோம் இல்லையா, இதுக்கு தயாராகிறாங்களா இல்லையா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. ஜெர்மனி ரஷ்யாவோட ஒரு கப்பலை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூடிய மாற்றி போட்டு இது எங்களோடது அப்படிங்கிறது போல செய்கிறாங்க அப்படின்னா, அது நார்மலா ஒரு கப்பலை திருடிட்டாங்க. அது கண்டெய்னர் கப்பல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சரக்கு ஆயிலையும் திருடிட்டாங்க. அதுதான் கான்செப்ட். ஸோ போர்க்காலங்கள்ல தான் இது போல விஷயங்கள் நடக்கும். சைலண்டா ட்ரேடு வார் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் முதல் கட்டம். அது பெருமளவுல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப ஜெர்மனி என்ன செஞ்சாங்களோ அதே போல ஈரான் செஞ்சுக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுக்கு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இருந்தாலும் சட்டப்படி பாத்தீங்கன்னா அது இல்லீகலா சிரியால இருந்து ஆயில திருடிட்டு வருது. ஸோ அந்த 2 கப்பலை நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஈரான் நியாயப்படுத்தல் பண்றாங்க. ஆனா அதை திருடிட்டு வர்றதுதான், ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஆயில் தான். ஆனா அது யாருக்கு போகுது அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இது போல வேலைகள் நடக்குதுன்னா இங்கேயும் எக்கனாமிக்கல் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் யூரோப்புக்கு ஃபண்டிங் மட்டும் பண்ணிட்டு எல்லாம் பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்குதுன்னா நம்ம ஃபண்டிங் மட்டும் பண்ணிட்டு ஆயுதங்கள் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்க முடியாது. சண்டைனா சண்டை தான், எல்லாரும் சண்டை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது போல எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகளையும் பிடிச்சி உள்ள எழுத்து விடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா பீட்டு ரக பாம்பர் ஈரானை ரிட்டர்ன் பண்றது, மிரட்டுறது, இது போல பல விஷயங்கள் செய்யறாங்க இல்லையா. அதுக்கான மிக முக்கியமான காரணமே வர்த்தக போர் தான். இந்த வர்த்தகத்துக்கு தடை பண்றாங்க, ரஷ்யா சீனாவோட வர்த்தகத்துக்கு தடை பண்றாங்கன்னா அட் த சேம் டைம் ஈரான் நினைச்சாங்க அப்படின்னா செங்கடல வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ண முடியும் ஹவுதிஸை வச்சு. ஸோ இதுக்கான வேலைகள் இங்கே நடக்குது. அதனால மிரட்டிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்களும் சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். இதே நேரத்தில் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா சிரியாவில் திரும்பவும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. மிக பெரும் அளவில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடங்களையும் தாக்குதல் பண்றாங்க. அதுவும் குறிப்பாக லெபனானா இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், மிக பெரும் அளவில் திரும்ப ஆர்ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போ நம்ம அப்படியே ஜெர்மனிக்கு வந்துடலாம். அதான் இந்த ஜெர்மனி 2ஆம் உலக போரோட
அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவோட பார்டர், அதாவது சோவியத் யூனியன் பார்டர் பக்கத்தில் கொண்டு போய் ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நடந்து தெரியும். இப்போ திரும்பவும் பெர்மனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லித்துவேனியாவில் ஜெர்மனி போர் டிக்ளேர் பண்ணுற மாதிரியா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஏன்னா ஜெர்மனி அவங்களோட வீரர்களை பெர்மனண்ட்டாக டிப்ளாய் பண்ணி வச்சுக்கிறாங்க. சமீபத்தில் தான் லித்துவேனியாவில் 4 அமெரிக்க வீரர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருந்தாங்க. அதுவே மிக பெரும் பேசுபொருளாக மாறிட்டு இருந்துச்சு. கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்க தரப்பு வந்து. பட் எது எப்படி அவங்களுக்கான மிக பெருமளவில் மரியாதைகள்லாம் நடந்துச்சு. இதை வச்சு பார்க்கும்போதே யோசனைகள் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே போல் அமெரிக்கா ட்ரில்லு பண்ணாங்க பைடன் அவர்களோட அரசாங்கத்தில். அப்போது நம்மளோட பவர் என்ன அப்படின்னு காட்டலான்றதுக்காக இந்த ஆர்டிக் பகுதி, அதாவது அலாஸ்கா பகுதியில் வந்து ஏர் ட்ரூப்பர்ஸ்லாம் வந்து ஜம்ப் பண்ணி, பேரா ஏர் ட்ரூப்பர்ஸ் வந்து விமானத்துலேருந்து ஜம்ப் பண்ணும்போது பலரோட பேராஷூட் ஓப்பன் ஆகலை, பலரும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போலலாம் நம்ம பார்த்தோம். அது கை காலெலாம் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம். இப்போது அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வதந்திகள் இருந்தது. எல்லாம் ரஷ்யா உக்ரைன் பற்றி சண்டை பிடிச்சவங்க அவங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு கணக்காட்டதுக்காக செய்கிறாங்கன்னு வதந்திகள் இருந்தது. எது எப்படியோ அந்த வீரர்களுக்கு கொடுக்காத மரியாதை ஏன் இவங்களுக்கு அதிக அளவில் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. மிக முக்கியமான நபர்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இறந்துருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே வதந்திகள் தான். பட் உண்மையான விஷயம் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, செய்திகள் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, லித்துவேனியாவில் ட்ரைனிங் நடந்துட்டு இருந்தது, ட்ரில் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு 4 பேர் காணாமல் போயிட்டாங்க, பார்த்தா லேக் போல இறந்து கிடக்குறாங்க. இதுதான் கொடுக்கக்கூடிய தகவல். மீட்டெடுத்திருந்தாங்க. இப்போ லித்துவேனியாவில் ஜெர்மனியோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக டிப்ளாய் ஆயிருக்கிறாங்க. ரஷ்யா ஜெர்மனி இந்த இடத்துல வச்சு சண்டை பிடிப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் லித்துவேனியாவில் டிப்ளாய் பண்ணுறதுக்கான காரணம் பிரஷ்யா. அதாவது இதுக்கு முன்னாடி ஜெர்மனி வந்து பிரஷ்யான்றது இல்லையா மிகப்பெரும் அளவில் சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. ஸோ அதோட ஒரு பகுதியை தான் கலினின்கிராட் ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுத்திருக்காங்க. மேபி அதை கிளைம் பண்ணி அது மேலே தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஒன்ஸ் அது நடக்குன்ற பட்சத்தில் ஜெர்மனி எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் தாக்குதல் பண்ண முடியும். லித்துவேனியாவிலேருந்து தாக்குதல் பண்ணி ஏதோ ஒன்று செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லித்துவேனியா கலினின்கிராடை வந்து மீட்டெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே ரஷ்யா லித்துவேனியா வழியாக தான் போய் தாக்குதல் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த லாத்வியா, லித்துவேனியா, எஸ்டோனியா இந்த பகுதிகள்லாம் மிக பெருமளவில் தயாராகிட்டு இருக்கிறாங்களா. இந்த டிராகன் டீத்து போடுறது, ட்ரெஞ்சு தோன்றது, கன்னிவெடிகளை புதைச்சு வைக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலைகளை இதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகளாக வருது. இந்த பகுதியில் இவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அது கூடவே ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸை மட்டும் டிப்ளாய் பண்ணல, அவங்களோட கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, கார் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க, அதுவும் குறிப்பாக போஷ். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் யூரோ அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம என்டர் ஆகலாமா அப்படிங்கிறது போல முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாமா. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி டிஃபென்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கிளியராக ஒரு இண்டிகேஷன் காட்டுது ஜெர்மனி ரஷ்யன் ஃபெடரேஷனோட ஒரு போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இதனால தான் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு போல சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பவும் கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிறார். ஏங்க பாருங்க, கார்வீரிக்கு பதிலாக தாக்குதல் பண்ணிட்டாங்க, 4 பேர்த்துக்கிட்ட இறந்துட்டாங்க, பெருமளவில் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க சிவிலியன்ஸ்லாம், கொஞ்சம் என்னென்னு கேளுங்க பார்ட்னர்ஸ் அப்படின்னு போல அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. கார்வீரி, கர்கிவ் இந்த 2 பகுதியிலும் பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா தப்புன்னு பண்ணிக்கிறாங்க. அது கூடவே பல பகுதிகளிலும் தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் இந்த தடவை ட்ரோனோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கடைசி சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ட்ரோன்கள் உள்ளே ஏவுறது. பட் இருந்தாலும் தாக்குதலோட வீரியம் எந்த ஒரு வகையிலையும் குறையில. மிக பெருமளவில் ப்ரிசைஸான ஸ்ட்ரைக் ரஷ்யா தப்புன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீஸ்ஃபயர் எப்போ பிரேக் ஆகுதோ அந்த டைமில் மிக பெருமளவில் பிரளயம் வெடிக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. அது கூடிய சீக்கிரத்தில் பிரேக் ஆயிடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா உக்ரைன் தினந்தோறும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா மட்டும் அந்த சீஸ்ஃபயரை வந்து இது பண்ணணும். ஒன்ஸ் அவங்க அதை மீறுறாங்கன்னா ரஷ்யா மேலே குற்றம் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. அவங்க வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ரஷ்யாலேயே வந்து பார்த்தீங்கன்னா T-90 டேங்க்லாம் முன்னெல்லாம் ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போலாம் ரெடி பண்ணி ரோடு வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் அனுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ரெடி ஆகுறாங்க. ரஷ்யாவும் பெருமளவில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கடத்தில். அதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் காலகட்டத்தில் ஃப்ரண்ட் லைனுக்கே கொண்டு போய் டேங்கை டெலிவரி பண்ணுவாங்க கம்பெனிஸ். இப்போ அது போல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா அதிகப்படியான டேங்குகள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களோட விமானங்களையும் மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த விமானங்கள் மாடிஃபை பண்ணுறது இது போல விஷயங்களை நம்ம அடுத்தது பதிவு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் காலம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் கூடவே இன்னும் சில பகுதிகள் ரஷ்யா பிடிச்சிருக்காங்க. எல்லாமே அடுத்தது பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மிக பெரும் அளவில் வெடிக்க போகுது. அதுக்கான இண்டிகேஷன் தான் எக்கனாமிக் வார். அதுவும் ட்ரம்ப் அவர்கள் இனிதே பூஜையை போட்டு டேரிஃப் அப்படிங்கிற பேரில் ஆரம்பிச்சு வச்சுக்கிறாரு. ஜெர்மனி ரஷ்யாவோட டேங்கர் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் அங்கே இருக்கக்கூடிய டேங்கர்ஸ் எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க. செங்கடலில் ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் டேங்கர்ஸை அடிக்கிறாங்க.
சரக்கு கப்பல்களை தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்கனாமிக்கல் வார் கட்டமா ஆரம்பிக்க போகுது, அதோட இண்டிகேஷன் தான் இது அப்படின்னு பலரும் சொல்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இதெல்லாமே மிரட்டல்கள் தான், ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் தான், இந்த அழுத்தங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பேச்சுவார்த்தை சுமூகமா பிரச்சனை தீந்துரும் நினைக்கிறீங்களா, இல்ல பெருமளவில் வெடிக்கும் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.